அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும். உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும். கடமை அது கடமை, கடமை அது கடமை. இன்று எம்ஜிஆரின் நூற்றாண்டு விழா. தமிழகத்தில் மட்டுமின்றி உலகம் எங்கும் தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் எம்ஜிஆருடைய நூற்றாண்டு விழா மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழக கலைஞர்களில் எத்தனையோ பேர் எம்ஜிஆரோடு மிகவும் நெருக்கமாக பழகியிருக்கிறார்கள். இந்திய அரசியல் வானிலே இருந்த எண்ணற்ற அரசியல் தலைவர்களோடு எம்ஜிஆர் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமான பழக்கம் உண்டு. சினிமா, அரசியல் இவை இரண்டையும் தாண்டி இலக்கியவாதிகள், கவிஞர்கள், தொழிலதிபர்கள், மருத்துவர்கள், பொறியாளர்கள், ஜோதிடக்கலை வல்லுநர்கள் என்று எல்லோரோடும் சகோதர பாசத்தோடு பழகியவர் எம்ஜிஆர். இருப்பினும் இவர்களில் எவராவது எம்ஜிஆரை முழுமையாக அறிவார்களா என்றால் இல்லை என்பதுதான் நிஜம். ஒரு 3 எழுத்து மந்திரமாகவே வாழ்ந்து மறைந்தவர் எம்ஜிஆர். புரட்சி நடிகர் என்றும் புரட்சி தலைவர் என்றும் தமிழக மக்களால் போற்றப்பட்ட எம்ஜிஆர் அளவிற்கு தமிழக மக்களுடைய நெஞ்சங்களிலே இடம் பிடித்தவர் எவரும் இல்லை. அதனால் தான் 30 ஆண்டு காலம் தமிழ் சினிமா உலகையும் 11 ஆண்டு காலம் தமிழ்நாட்டையும் அவரால் ஆள முடிந்தது. காலம் மட்டும் அவரை நம்மிடமிருந்து பிரிக்காமல் இருந்திருந்தால் எம்ஜிஆர் அவர்களை ஆட்சி கட்டிலிருந்து எவராலும் எக்காலத்திலும் இறக்கி இருக்க முடியாது என்பதுதான் நிஜம். சிறுவயது முதலே தனது வாழ்க்கையை திட்டமிட்டு அமைத்துக் கொண்ட எம்ஜிஆர் தனது வாழ்க்கையினுடைய ஆரம்ப கட்டங்களிலே சந்தித்த அவமரியாதைகளும் அவமானமும் சொல்லில் அடங்காதவை. அந்த அனுபவங்களே அவரது வெற்றிக்கு உரமாக அமைந்தன. எம்ஜிஆர் பிறந்தது 17/1/1917. பிறந்த இடம் கண்டி, இலங்கை. தாய் சத்யபாமா, சகோதரர்கள் சக்கரபாணி, கோபாலம், ராமச்சந்திரன், சுமித்ரா. மனைவிகள் பார்கவி என்னும் தங்கமணி, சதானந்தவதி, VN ஜானகி. இறந்தது 24/12/1987. கேரளாவிலே கொல்லங்கோட்டை அடுத்துள்ள வடவனூர் தான் எம்ஜிஆர் அவருடைய அன்னையான சத்யபாமா அவருடைய சொந்த ஊர். அங்கே மறுவூர் குடும்பம் என்றால் அத்தனை பேரும் அவ்வளவு மரியாதையாக பார்ப்பார்கள். வசதியோடும் செல்வாக்கோடும் வாழ்ந்த அவரது குடும்பத்திலே குறைந்தது 40 பேராவது தினமும் சாப்பிடுவார்களாம். அவர்களது வீட்டிற்கு சென்று விட்டு பசியோடு எவரும் திரும்ப முடியாது. அன்னை சத்யபாமாவை மணந்து எம்ஜிஆருடைய தந்தையான கோபாலமேனன் இரிஞ்சாலகுடாவிலே தலைமை ஆசிரியராக பணியாற்றியவர். நேர்மையான மனிதனான அவரை தேடி நீதிபதி வேலை வந்த போது இந்தியாவை விட்டே தான் வெளியேறுவதற்கு அந்த வேலை காரணமாக இருக்க போகிறது என்று அவருக்கு தெரியாது. அரூர், கரூர், திருச்சூர், எர்ணாகுளம் ஆகிய ஊர்களில் நீதிபதியாக பணியாற்றிய அவரை காந்தியினுடைய மறு அவதாரம் என்றுதான் சொல்ல வேண்டும். நேர்மையான நீதிபதியான அவர் நியாயத்தின் பக்கம் நின்று கொண்டு வழங்கிய சில தீர்ப்புகள் அவரது உறவினர்களுக்கு பாதகமாக அமைந்தன. கோபாலமேனன் தங்களது நெருங்கிய உறவினர் என்பதால் தங்களுக்கு சாதகமாக அவர் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று அவர்கள் அனைவரும் எதிர்பார்த்தார்கள். இனியும் அந்த பணியிலே தொடர்ந்தால் தன்னால் நிச்சயமாக நேர்மையாக பணியாற்ற முடியாது என்ற சூழ்நிலையிலே அந்த நீதிபதி வேலையை தொடர்ந்தார் நீதிபதியினுடைய மறுபிறவியான கோபாலமேனன். அவரது அந்த செயல் அவருடைய உறவினருடைய ஆத்திரத்தை அதிகப்படுத்தியது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே மன உளைச்சலோடு அங்கே இருக்க விரும்பாமல் தன்னுடைய மனைவி சத்யபாமா, மகன்கள் சக்கரபாணி, பாலகிருஷ்ணன், மகள்கள் காமாட்சி, சுமித்ரா ஆகியோர் அழைத்துக் கொண்டு இலங்கைக்கு பயணமானார் கோபாலமேனன். கோபாலமேனன் மிகச்சிறந்த படிப்பாளியாக இருந்ததால் அவருக்கு வேலை கிடைப்பதில் எந்த பிரச்சனையும் எழவில்லை. இலங்கையிலே உள்ள கண்டியில் ஒரு கல்லூரியினுடைய முதல்வராக பொறுப்பேற்றுக் கொண்டார். அவர் கண்டிக்கு 3 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள ஹந்தனா என்ற ஊரிலே 1917ஆம் ஆண்டு ஜனவரி 17ஆம் தேதி ரேவதி நட்சத்திரத்திலே கோபாலமேனன் சத்யபாமா தம்பதிகளுக்கு ஒரு ஆண் மகன் பிறந்தான். 5ஆவதாக பிறக்கின்ற குழந்தை ராஜா மாதிரி வாழ்வான் என்று சொல்வது வழக்கம். அதனால் அந்த அயோத்தி மன்னனான ராமச்சந்திரனுடைய பெயரையே தன் மகனுக்கும் வைத்து மகிழ்ந்தார் அன்னை சத்யபாமா. அன்று அந்த தம்பதிகளுக்கு பிறந்த அந்த தெய்வ மகன்தான் பல கோடி தமிழருடைய இதயங்களை இன்று வரை தனக்கு சொந்தமாக்கி கொண்டுள்ள அவதார புருஷனான எம்ஜிஆர். ராமச்சந்திரன் பிறந்தவுடன் அந்த குடும்பத்திலே மகிழ்ச்சி பொங்கியது. 5ஆவதாக பிறந்த மகன்தான் அந்த மகிழ்ச்சிக்கெல்லாம் காரணம் என்ற பூரிப்போடு தனது மகனை கொஞ்சிக் கொண்டிருந்த அன்னை சத்யபாமாவிற்கு அடுத்த 2.5 ஆண்டுகளில் அவரது தலை மீது ஒரு பெரும் இடி இறங்கப் போகிறது என்று தெரியாது. அவரை இடி போல் தாக்கிய அந்த சம்பவம் எது, அதை அன்னை சத்யபாமா எப்படி சமாளித்தார் என்பதை நாளை வெள்ளித்திரையிலே பார்ப்போம். அடுத்து வருவது ஒரு வரி செய்திகள்.